முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் போர் விமானங்களை இழந்ததாக முப்படைகளின் தளபதி ஒப்புதல். நாட்டு மக்களுக்கு உண்மையை விளக்க மத்திய அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 3000-ஐ கடந்தது. இணை நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். மதுரையில் நடைபெற்ற ஸ்டாலின் ரோட் ஷோவில் கரை புரண்ட உற்சாகம். 25 கிலோமீட்டர் தூரம் காத்திருந்த பொதுமக்கள் புத்தகம் பரிசு வழங்கி மகிழ்ச்சி. பாமக நிர்வாகிகளை மாற்றும் அதிகாரம் தனக்கே உள்ளதாக அன்புமணி மீண்டும் திட்டவட்டம். ராமதாசுக்கு ஆதரவாக களமிறங்கும் வன்னியர் சங்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது போர் விமானங்களை இழந்ததாக முப்படை தலைமை தளபதி முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு உண்மையை விளக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா கடந்த மே 7ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதில் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் அமெரிக்காவின் தலையீட்டின் பேரில் அது முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்ததால் கேள்விகள் எழுந்தன. ஆனால் மத்திய அரசு அதை திட்டவட்டமாக மறுத்து வந்தது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலின் போது தொடக்கத்தில் இந்தியா சில இழப்புகளை சந்திக்க நேரிட்டதாகவும் பின்னர் வியூகத்தை மாற்றி தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் முப்படைகளின் தலைமை தளபதி திரு அனில் சௌஹான் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்ற அவர் முதல் முறையாக இந்த தகவலை தெரிவித்துள்ளார். What I can say is on 7th and the initial stages there were losses, but the numbers and that's not important. What was important is why did these losses occur and what did we do after that. So we rectified tactics and then went back on 7th, 8th and 10th in large numbers to hit air bases deep inside Pakistan, penetrated all their air defenses with impunity, carried out precision strikes. ரஃபேல் உட்பட இந்தியாவின் 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தரப்பில் கூறப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அது முற்றிலும் தவறானது என்று கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை அளிக்க மறுத்துவிட்டார். இந்தியா தொடக்கத்தில் எத்தகைய இழப்புகளை சந்தித்தது என்பது பற்றிய விரிவான விவரங்களையும் வழங்க திரு அனில் சௌஹான் மறுத்துவிட்டார். இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு நாட்டை தவறாக வழிநடத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இது தொடர்பாக சில முக்கியமான கேள்விகள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் உடனடியாக கூட்டப்பட்டால் மட்டுமே அவற்றை விவாதிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய ராணுவ நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஆதரிக்கிறது என்றும் அவர்களின் உறுதிமிக்க தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் எப்போதும் தலைவணங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். கார்கில் போரில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை போல முப்படை தலைமை தளபதியின் கருத்து பற்றியும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பனிப்பாறைகள் குறித்த ஐநா மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுற்றுச்சூழல் இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விதிகளை மீறி எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரித்ததால் தான் சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 3000-ஐ தாண்டியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உலகை ஆட்டி படைத்தது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். 70 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக பெரிய அளவில் கொரோனா பரவல் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. சீனா, ஹாங்காங், தைவான், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் கடந்த மாதம் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3395ஆக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 1336 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் 467 பேரும், டெல்லியில் 375 பேரும், கர்நாடகாவில் 234 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய மாநிலங்களிலும் கொரோனா பரவல் வேகம் எடுத்துள்ளது. ஆனால் வீரியமற்ற வைரஸ் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஒடிஷா சுகாதாரத்துறை செயலாளர் திருமதி அஸ்வதி தெரிவித்துள்ளார்.
It is well within the limits of, and there is no threat to public health at the moment. We are monitoring the situation. As far as we know, based on the information that we have received from the ministry and also from ICMR, the variant that is currently prevalent is mild and it is not virulent. So therefore, nothing to worry about the COVID situation at the moment. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் 4 பேரும் இதுவரை 26 பேரும் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டிலும் கொரோனா பாதிப்பு மெல்ல அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதுவரை 38 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பரவி வருவது வீரியமில்லாத ஓமைக்ரான் வகை வைரஸ் என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். அதே சமயம் இணை நோய் உள்ளவர்கள், முதியவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணியுமாறும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு டி.எஸ். செல்வ விநாயகம் விடுத்துள்ள சுற்றறிக்கையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் தேவையான மருந்துகளை போதிய அளவில் இருப்பு வைக்கவும், ஆக்சிஜன் சிலிண்டர்கள், படுக்கைகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை கையிருப்பில் வைக்கவும், மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் குறித்த கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் காய்ச்சல், சளி, இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோர்களை அம்மாநில சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக மதுரை சென்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று மாலை அங்கு நடைபெற்ற ரோட் ஷோ எனப்படும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்றார். வேனில் அமர்ந்தபடி ரோட் ஷோவை தொடங்கிய முதலமைச்சர் பின்னர் வேனிலிருந்து இறங்கி சாலையின் இருபுறமும் மாறி மாறி நடந்து சென்று மக்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு வரை 25 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ரோட் ஷோவில் சாலை நெடுகிலும் இருபுறமும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரு ஸ்டாலினுக்கு உற்சாகமாக கை கொடுத்து மகிழ்ந்தனர். அவரிடம் மனுக்களை மட்டுமன்றி புத்தகங்களையும் அவர்கள் பரிசாக வழங்கினர். முதலமைச்சரை வரவேற்கும் வகையில் வழிநெடுகிலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பல இடங்களில் சிறுவர் சிறுமியர் மாறுவேடங்கள் அணிந்து தங்கள் ஆசிரியைகளுடன் நின்று முதலமைச்சரை பூச்செண்டு கொடுத்து வரவேற்றனர். கலைஞர் வேடம் அணிந்த சிறுவன் ஒருவன் திரு ஸ்டாலினுக்கு கன்னத்தை கிள்ளி முத்தமளித்து ஆசி வழங்க உடனே அவரும் குனிந்து சிறுவனிடம் முத்தம் பெற்றுக் கொண்டது அனைவரையும் ரசிக்க வைத்தது. தமிழ் வாழ்த்திடும் பாடலையா, நீ திராவிட மாடலையா, ஒரு பெரியார் அண்ணா கலைஞரென நீ மூவரின் கூடலையா. பின்னர் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் மதுரை மாநகரின் முதல் மேயராக இருந்த மேயர் முத்து உருவச்சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் சிம்மக்கல்லில் உள்ள கலைஞர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சி பற்றி எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள அவர், மாமதுரையின் அன்பில் நெகிழ்ந்தேன், பாசத்துக்கு அகராதி சொல்லும் பொருளே மதுரை என வரவேற்ற மக்களுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். பின்னர் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமது மூத்த சகோதரருமான திரு மு க அழகிரியை ஜெய்ஹிந்த்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் திரு ஸ்டாலின் சந்தித்து பேசினார். சுமார் 35 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. உத்தங்குடியில் சென்னை அண்ணா அறிவாலய வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள அரங்கில் இன்று நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள், கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, புதுச்சேரியைச் சேர்ந்த 4500 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக தலைவராக தாமே நீடிப்பதாகவும் மற்றவர்களால் எந்த நிர்வாகியையும் மாற்ற முடியாது என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி கூறியுள்ள நிலையில் டாக்டர் ராமதாசுக்கு ஆதரவாக வன்னியர் சங்கம் களமிறங்கியுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான திரு அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. தலைமை பதவிக்கே தகுதியில்லாதவர் திரு அன்புமணி என்றும் அவரை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாகவும் பகிரங்கமாக விமர்சித்த திரு ராமதாஸ், திரு அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் பாமக பொருளாளர் திருமதி திலகபாமா மாவட்ட செயலாளர்களை நீக்கி வருகிறார். ஆனால் கட்சிக்கு தானே தலைவர் என்றும் தம்மை தவிர மற்ற யாராலும் நிர்வாகிகளை மாற்ற முடியாது என்று திரு அன்புமணி கூறியுள்ளார்.
சென்னை சோழிங்கநல்லூரில் 2வது நாளாக நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், பாமகவில் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் அந்தந்த பொறுப்புகளில் தொடர்வதாக அறிவித்தார். தற்போதுதான் தாம் சுதந்திரமாக உணர்வதாகவும் அவர் தெரிவித்தார். எதுக்காக உங்களை இந்த மாற்றணும், அப்படி செய்யணும், பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்குது. அதில் தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்டணும், எல்லாமே இருக்குது. உங்கள் மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது. ஆனால் என் மனசில் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கும் தெரியாது. இப்போ என்ன என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியுது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று திரு அன்புமணி நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட 16 மாவட்ட செயலாளர்களில் 15 பேர் பங்கேற்றனர். 3 பாமக எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். திருமதி திலகபாமாவை விமர்சித்த பாமக பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணனும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். 3வது நாளாக இன்றும் அவர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனிடையே திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை நடத்திய வன்னியர் சங்க தலைவர் திரு பூ தா அருள்மொழி, பாமக விதிகளை உருவாக்கும் போது டாக்டர் ராமதாசுக்கே அதிக அதிகாரம் வழங்க முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். வன்னியர் சங்கமே கட்சியை உருவாக்கியது என்றும் வன்னியர் சங்கமே இனியும் கட்சியை வழிநடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். திரு ராமதாஸ் பொருளாளரை மாற்றியவுடன் அவரே நீடிப்பார் என திரு அன்புமணி சொல்வது ஈகோ பிரச்சனையின் வெளிப்பாடு என்ற திரு பூ தா அருள்மொழி, திரு ராமதாஸின் முடிவுகளைத்தான் பொதுக்குழு அங்கீகரிக்கும் என்றும் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற உலக அழகி போட்டியில் தாய்லாந்தை சேர்ந்த ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ உலக அழகியாக மகுடம் சூட்டப்பட்டார். 2025ஆம் ஆண்டிற்கான 72வது உலக அழகி போட்டி ஹைதராபாத்தில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. 20 நாட்களுக்கு மேல் நடைபெற்ற போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 108 நாடுகளை சேர்ந்த அழகிகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் நந்தினி குப்தா கலந்து கொண்டார். பொது அறிவு, விளையாட்டு, அழகு, அதற்கான நோக்கம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு 40 பேர் காலிறுதிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் அவர்களில் 10 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் 5 பேர் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகினர். நேற்றிரவு நடைபெற்ற இறுதிச் சுற்றில் தாய்லாந்தை சேர்ந்த ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ 2025ஆம் ஆண்டிற்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு கடந்த ஆண்டின் உலக அழகியான செக் குடியரசின் கிரைஸ்டினா பிரெஸ்கோவ் மகுடத்தை சூட்டினார். உலக அழகி போட்டியில் 2வது இடத்தை மிஸ் எத்தியோப்பியாவும் 3வது இடத்தை மிஸ் போலந்தும் தட்டி சென்றனர். இந்தியாவை சேர்ந்த நந்தினி குப்தா முதல் 8 இடங்களுக்குள் நுழையும் வாய்ப்பை தவறவிட்டார். உலக அழகி போட்டி விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, முன்னாள் உலக அழகி மனுஷி சில்லார், திரையுலக பிரபலங்கள் குஷ்பு, ராணா டகுபதி, சோனு சூட் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களை முடக்கிவிட்டு அதை மறைக்க மத்திய அரசு முயற்சி செய்தது அம்பலமாகியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி திரு சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில்வே திட்டங்கள், கோவை, மதுரைக்கு மெட்ரோ ரயில் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்காதது குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு RN சிங் ரயில்வே வாரியத்துக்கு கடந்த 14ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டின் 9 ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 727 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தாமல் திருப்பி வழங்குவதாக கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள திரு சு வெங்கடேசன், தமிழக ரயில்வே திட்டங்களை அமல்படுத்தாமல் முடக்கும் நோக்கத்தில் குளறுபடிகளை செய்வதாக தான் விமர்சித்தது உண்மையாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு பழனி புதிய ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்றும் அதனை கைவிட வேண்டும் என்றும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் கடிதம் எழுதியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டத்தை முடக்க ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும், இரட்டை பாதை திட்டங்களான காட்பாடி விழுப்புரம், சேலம் கரூர், திண்டுக்கல் ஈரோடு கரூர் ஆகியவை இன்னும் திட்ட தயாரிப்பு நிலையிலேயே இருப்பதாகவும், அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடான 400 கோடி ரூபாயை செலவு செய்ய முடியாது என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய ரயில் பாதை மற்றும் இரட்டை பாதை திட்டங்களை மத்திய அரசு முடக்கியதை மறைப்பதற்காக பிங்க் புத்தகம் வெளியிடுவதே தவிர்த்து தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என பொய்யான குற்றச்சாட்டு கூறியதாகவும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் ரயில் வளர்ச்சி திட்டங்களை முடக்கியதை வன்மையாக கண்டிப்பதாகவும், முடக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது செய்தித் துளிகள்.
கூடலூர் பேருந்து நிலையத்தில் பணிகள் நிறைவு பெறாத நிலையில் மழைநீர் தேங்குவதை கண்டித்து காகித கப்பல் விடும் நூதன போராட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்பினர் நடத்திய இந்த திடீர் போராட்டம் குறித்த தகவல் அறிந்து வந்த அரசு துறைகள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோடை விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை அரசு பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதையடுத்து பள்ளி வகுப்பறைகள் வளாகம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. மாணவர்களுக்கு வழங்குவதற்காக பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டிற்கான உலக இரும்பு மனிதன் போட்டியில் பங்கு பெறுவதற்காக இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படும் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் 50 கிலோ எடை கொண்ட 4 சிமெண்ட் மூட்டைகளை ஒவ்வொரு கையிலும் வைத்தபடி 20 மீட்டர் நடந்து பயிற்சி எடுத்தார். அவர் மேற்கொண்ட கடினமான பயிற்சியை பொதுமக்கள் பாராட்டி உற்சாகப்படுத்தினார்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை தாயிடம் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். 5வது நாளாக நேற்று ட்ரோன் கேமரா மூலம் வனப்பகுதியில் தாய் யானையை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. குட்டி யானைக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கப்பட்டு வருகிறது. கொடைக்கானலில் நடைபெற்ற படகு மற்றும் படகு அலங்கார போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இன்றுடன் கோடை விழா முடிவு பெறும் நிலையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் இப்போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலம் முடிவடையும் நிலையில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்ற நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை காலத்தில் கூடுதல் மழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிளைமட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த 4 மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழை அளவு 33 சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 110 விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 36 சென்டிமீட்டருக்கும் மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரபிக்கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் 4ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கோடை காலத்தில் 97% அதிக மழை பெய்துள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் சென்னையை பொறுத்தவரை வெயிலின் அளவு ஒரு நாள் கூட 40 டிகிரி செல்சியஸை தொடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது போர் விமானங்களை இழந்தது தொடர்பாக முப்படைகளின் தளபதி ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு உண்மையை விளக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 3000ஐ தாண்டியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியுமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ரோட் ஷோவை தொடர்ந்து 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.